வணக்கம் மக்களே, இது நம்ம ஃபுட் டைனிங் டேபிள். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்தான ஆரோக்கியமான பாரம்பரிய உணவு வகை ஒன்று. அது என்னன்னா சாமை அரிசியும் சத்தான கீரை குழம்பும். இது நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஸோ உணவே மருந்து, மருந்தே உணவு. வாங்க பார்க்கலாம். இதை நார்மல் அரிசி பதத்தில் சமைக்கிற மாதிரி சமைக்கலாம். இங்கே நம்ம 1/4 கிலோ சாமை அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். சட்டி வச்சுட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு போட்டுட்டேன். ஒன்று மேலே மூடி வச்சாச்சு. சொல்லட்டா சமைச்சின்னு இதுதான் சாமரிசி. இதில் தான் சோறானா நல்லாயிருக்கும். இதான் நாங்கள் செய்கிறோம், சாப்பிடுவோம். சொல்லுங்க சார், என்கிட்ட சொல்லுங்க. அதான் ஒரு 1/4 கிலோ அரிசி. இது 1/4 கிலோ அரிசியா? 1/4 கிலோ அரிசி. 1/4 கிலோ அரிசி ஒரு 2 சொம்பு தண்ணி வச்சு சிறிதளவு உப்பு போட்டு 1/4 மணி நேரம் தான் ஆச்சு. வெந்து போச்சு. இறக்க போறேன். இருபது நிமிஷம் வேக வச்ச பதமான சாமை அரிசி இப்போ ரெடி. இப்போ நம்ம இந்த சாமை அரிசியோட சேர்த்து சாப்பிட கீரை குழம்பு ரெடி பண்ண போகிறோம். முதல்ல ஒரு சட்டியில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அதில் 15 to 20 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரியா? முட்டை பூண்டு போடுறேன். இதுக்கு பூண்டு போடணும், தக்காளி அப்புறம் பருப்பு, வெங்காயம் மற்றும் காய்ந்த மிளகாய் சேர்த்து வேக விடணும். 4 தக்காளி போட்டு அப்படியே அதில் முருங்கைக்கீரை போட்டு கடுகு. நல்லா வேக வச்ச பிறகு நம்ம கிட்ட இருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து கிண்டணும். பிறகு ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். வேக வச்ச கீரையை எடுத்து நல்லா கடையணும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு சிறிதளவு கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அந்த தாளிச்ச எண்ணெயை கடைஞ்ச கீரையில் சேர்த்து நல்லா கிண்டணும். அருமையான கீரை குழம்பு ரெசிபி ரெடி. பிறகு இதை சாமை அரிசியுடன் சேர்த்து பரிமாறலாம். இது சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். செய்வதும் எளிது. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியுடன் நாங்கள் வரோம். நன்றி.